இந்த கஃபே நாம்ஸோட 3வது ஸ்டேஜ் வந்து 2027 ஏப்ரல்ல இருந்து ஸ்ட்ரிக்டா கொண்டு வர போறாங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு பெட்ரோல் அல்லது டீசல் கார்களோட தயாரிப்புன்றது கணிசமான அளவுல கண்டிப்பா குறையும். இந்த கஃபே நாம்ஸ் வந்து கவர்மெண்ட் மக்களுக்கு விதிக்கக்கூடியது இல்ல, கார் கம்பெனிகளுக்கு விதிக்கக்கூடிய ஒரு விதிமுறை தான். உற்பத்தி பண்ணக்கூடிய காரோட பெட்ரோல் கன்சம்ஷன், அதாவது அந்த எரிபொருள் பயன்படுத்தக்கூடிய அளவு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கணும். அதை தாண்டி போச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஃபைன் விழுகும். தாண்டாம அந்த வரைமுறைக்கு உள்ளேயே நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிரெடிட் பாயிண்ட் கிடைக்கும். அந்த கிரெடிட்டை வச்சு நீங்க இன்னும் பல லாபகரமான விஷயங்களை நீங்க அதை வச்சு பயன்படுத்திக்கலாம். இன்னுமே எளிமையா சொல்றேன், உங்களுக்கு கேளுங்க. மொத்தம் 3 வகையான கார்களை இப்போதைக்கு கார் கம்பெனிகள் தயாரிக்கிறாங்க. பெட்ரோல் ஆர் டீசல், ஹைபிரிட் கார்கள், செல்ஃப் சார்ஜிங் பேட்டரியும் பயன்படுத்தியிருப்பாங்க. ஒரு மிதமான வேகத்திலேயோ அல்லது நியூட்ரல்லையோ நிற்கிறப்போ அதுக்கான எரிபொருளை வந்து எடுத்துக்காது அந்த கார். அப்போ அந்த பேட்டரியில் வந்து சார்ஜ் ஆகிருக்க அந்த சார்ஜை யூஸ் பண்ணி சில நேரம் அது ரன் ஆகிக்கிறோம். அப்படி இருக்கிறப்போ அது பயன்படுத்தக்கூடிய எரிபொருளும் மிச்சமாகும். அதுக்கடுத்து பார்க்குறப்போ இவி கார். இவி காரில் பெட்ரோல் டீசலுக்கான வேலையே கிடையாது. இப்போது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. ஒரு மாத டயத்தில் உங்களுக்கு கையில் வந்து ஒரு 1500 லிட்டர் பெட்ரோல் கொடுத்துருக்காங்க. இந்த 1500 லிட்டர் பெட்ரோலை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய மாதிரியான கார்களை தான் நீங்கள் தயாரிக்கணும். இதுக்கு அதிகமாக நீங்கள் தயாரிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபைன் விழுகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. இப்போ பெட்ரோல் ஆர் டீசல் கார்கள் எடுத்துக்கோங்களேன். ஒரு பெட்ரோல் கார் ஒரு மாதம் ரன் ஆகுறதுக்கு ஒரு 100 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கிறதுன்னு வச்சுக்கிறோம். சும்மா ஒரு புரிதலுக்காக தான். அடுத்து ஒரு ஹைபிரிட் கார் ஒரு மாதம் ரன் ஆகுறதுக்கு ஒரு 50 லிட்டர் பெட்ரோல் எடுத்துக்கிறது. இவி காருக்கு பெட்ரோல்ன்றது தேவையில்லை. இப்போ வந்து அந்த கார் கம்பெனி ஒரு பெட்ரோல் கார், ஒரு ஹைபிரிட் கார், இது ரெண்டையும் உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு, அதாவது ஒரு கார்களை உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கு 150 லிட்டர் பெட்ரோல் காலியாகும். அப்போ 1500 லிட்டர்னு வச்சுக்கோங்களேன். இது ரெண்டுலேயுமே 10 கார் தயாரிக்கலாம். ஆக மொத்தம் 20 கார் தயாரிக்கலாம். அடுத்து இவி கார் எவ்வளோ வேணாலும் தயாரிச்சுக்கலாம். இப்போ இவங்க பெட்ரோல் காரே தயாரிக்காமல் வெறும் ஹைபிரிட் காரை மட்டும் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கிறோமே. அப்படி இருக்கிறப்போ நீங்கள் வந்து 30 கார்களை தயாரித்து விற்கலாம். முன்னாடி ஹைபிரிட் அண்ட் பெட்ரோல் ரெண்டையும் சேர்த்து 20 கார் தான் தயாரித்து விற்க முடியும். இப்போ பெட்ரோல் காரே தயாரிக்காமல் இருந்தாங்கன்னா, ஹைபிரிட் கார் மட்டும் தயாரிக்கிறாங்கன்னா 30 கார் அவங்க தயாரித்து விற்கலாம். இன்னொன்று, பெட்ரோல் கார்களோட ஹைபிரிட் கார்கள் அண்ட் இவி கார்களோட விலையும் அதிகம், அதுலேருந்து வரக்கூடிய லாபமும் அதிகம். அதாவது இங்கே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னென்னா, கவர்மெண்ட் டைரெக்டாக இந்தளவுக்கு பெட்ரோல் ஆர் டீசலை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறது கிடையாது. அதுக்கு பதிலாக அவங்க தயாரிக்கிற கார்கள்லேருந்து இந்த அளவு தான் கார்பன் டை ஆக்சைடு வெளியே வரணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வெளியே வர்ற அளவை கம்மி பண்ணணும்னா பெட்ரோல் டீசல் கார்கள் தயாரிக்கிற அளவை கம்மி பண்ணணும். அதுக்கு பதிலாக இவி கார்களும் ஹைபிரிட் கார்களும் அதிக அளவில் தயாரிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவை வந்து அந்த கார் கம்பெனியே எடுத்துருவாங்க. சரிங்களா? அப்போ கார் கம்பெனி தயாரித்தா தானே நம்மளுக்கு கார் கிடைக்கும். அப்போது ஃபோர்ஸ்ஃபுல்லாக மக்களை வந்து ஹைபிரிட் அண்டு இவி கார்களை நோக்கி தள்ளிடுவாங்க.